Hello students, welcome. இன்னைக்கு நம்ம 5th chapter 21st sum என்ன பார்க்கலாம். Anu Arul were partners in a firm sharing profits and losses in the ratio of 4:1. They have decided to admit Mano into the firm for 2/5 share. The goodwill of the firm was valued as rupees 25,000. Mano is not able to bring cash for his share of goodwill. Pass necessary journal entries assuming fluctuating capital method. Questionலேருந்து என்ன சொல்கிறாங்க பாருங்களேன். அனு அருள்ங்கிற 2 பேர் பார்ட்னர்ஸாக இருக்காங்க. அவங்களோட ரேஷியோ வந்து 4:1. இந்த ரேஷியோவில் ப்ராஃபிட் அண்ட் லாஸை ஷேர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு யார் புது பார்ட்னராக வரா? மனு. அவரோட ஷேர் எவ்வளோ? 2/5 ஷேருக்கு அவர் வராரு. இந்த கொஸ்டின் வந்து மிச்ச கொஸ்டின்லேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. ஏன்னா மிச்ச எல்லா சம்லேயும் வந்து பார்ட்னர்ஸ் வந்துட்டு அவங்களோட குட்வில்லை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்கு. பட் இந்த சம்மில் பார்ட்னர்ஸோட என்ன சொல்ல நியூ பார்ட்னர் வந்து குட்வில்லை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணல. அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணுவோம்னா எல்லா பார்ட்னரும் வந்து பிஸ்னஸ்குள்ளே வரும்போது கேபிட்டல் இல்லாமல் பிஸ்னஸ்குள்ளே வரமாட்டாங்க. ஓல்டு பார்ட்னர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா நியூ பார்ட்னரோட கேபிட்டல் அக்கௌண்ட்டில் இருந்து குட்வில் எடுத்துருவாங்க. ஏன்னா இவங்க வந்து அந்த பிஸ்னஸை க்ரியேட் பண்ணி அதுக்கு ஒரு ரெப்புடேஷன் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அது சும்மா நியூ பார்ட்னர் ஒருத்தர் வராருங்கிறதுக்காகலாம் சும்மா கொடுத்துட மாட்டாங்க. அதனால் ஃபஸ்ட்டு அவரோட கேபிட்டல் அக்கௌண்ட்லேருந்து குட்வில்லோட அமௌண்ட் என்னவோ அந்த குட்வில் அமௌண்ட்டை எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அவரோட கேபிட்டலேருந்து அதை கம்மி பண்ணிடுவாங்க. இப்போ அதை எப்படி சம்மா போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு ஷேர் ஆஃப் குட்வில்லோட ஃபேம் குட்வில் எவ்வளோ இருந்ததுன்னா 25,000. அவர் எந்த ரேஷியோக்கு வராரு? மனோ 2/5 ஷேர் அந்த ரேஷியோக்கு வராரு. அப்போது 25,000 × 2/5. 5 டேபிளில் 5 1 டைம்ஸு 25 வந்து 5 டைம்ஸ். அப்போ 5 2 10 10,000 rupees. அப்போ வந்து மனோவோட குட்வில் எவ்வளோ? 10,000 rupees அவர் பே பண்ணும். கொஸ்டினில் என்ன அவர் பே பண்ணுறாருன்னு சொல்கிறாங்களா? இல்லை, அவர் பே பண்ணல. அப்போ வந்து அதை நம்ம எப்படி ஜேர்னல் என்ட்ரி எழுதலாம்? இப்போ வந்து 10,000 rupees அவர் கேபிட்டலேருந்து நம்ம எடுத்துருவோம். இப்போ வந்து என்ன சொல்ல அவரோட கேபிட்டல் கம்மியாகுதில்ல, அதனால் வந்து நம்ம மனோவை டெபிட் பண்ணுவோம். டெபிட் ஆல் எக்ஸ்பென்ஸ் அண்ட் லாஸஸ். அதுவே வந்து நம்ம ஓல்டு பார்ட்னர்ஸை கிரெடிட் பண்ணுவோம். ஏன்னா 10,000 rupees வந்து அவங்களுக்கு குட்வில்ங்கிற அமௌண்ட் வந்து அவங்களுக்கு கிடைக்கிது. அப்போ வந்து ஜேர்னல் என்ட்ரி என்ன வரும்னா மனோஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு அனு கேபிட்டல் அக்கௌண்ட்டு, அருள் கேபிட்டல் அக்கௌண்ட்டு. மனோஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட், மனோஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் to Anu capital account to Arul capital account. எப்பவும் போல் ஜேர்னல் என்ட்ரி எழுதிக்கோங்க. மனோஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு அனு கேபிட்டல் அக்கௌண்ட், அருள் கேபிட்டல் அக்கௌண்ட். ஏன் நம்ம மனோவை டெபிட் பண்ணியிருக்கோம்? மனோட கேபிட்டல் வந்து கம்மியாகுது, அவருக்கு டெபிட் ஆல் எக்ஸ்பென்ஸ் அண்ட் லாஸஸ். ஏன் அனு அருள் 2 பேரும் நம்ம கிரெடிட் பண்ணுறோம்? அவங்களுக்கு குட்வில் அமௌண்ட் வந்து கிடைக்கிது. அவங்க இன்கம் ரிசீவ் பண்ணுறாங்க, அவர் கேஷ் ரிசீவ் பண்ணுறாங்க. கிரெடிட் ஆல் இன்கம் அண்ட் கெயின் அந்த ரூல் படி நம்ம வந்து அனுவையும் அருளையும் நம்ம என்ன சொல்ல கிரெடிட் பண்ணுறோம். நம்மளுக்கு வந்து குட்வில் எவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்? 10,000 rupees. கொஸ்டினில் வந்து 4:1ங்கிற ரேஷியோ சொல்லியிருக்காங்க. அப்போது 10,000 × 4/5, 10,000 × 1/5. இப்போ வந்து 5 டேபிளில் 5 1 டைம்ஸு, 10 வந்து 2 டைம்ஸ். 2 4 சார் எவ்வளோ? 8,000. 8,000. நெக்ஸ்ட்டு இங்கே 5 டேபிளில் 5 1 டைம்ஸு, 10 வந்து 2 டைம்ஸ். 2 × 1 2. அப்போது 2,000 rupees. டோட்டல் எவ்வளோ? 10,000 rupees. டெபிட் சைடில் எழுதிக்கோங்க 10,000. பீயிங் ஷேர் ஆஃப் குட்வில் கலெக்டட் பை நியூ பார்ட்னர்ஸ். அதுதான் நரேஷன் வந்து நம்ம என்ன வேணால் எழுதிக்கலாம். பீயிங் ஷேர் ஆஃப் குட்வில் கலெக்டட் பை நியூ பார்ட்னர்ஸ். சம் அதோட முடியுது. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.